ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 5 பல் பூண்டு, 50 கிராம் சின்ன வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறோம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போது 4 பல் பூண்டு, 50 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 10 வரமிளகாய் எடுத்து 2ஆக கிள்ளி உள்ளே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போது இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரணும். இப்போ வேக வச்ச பருப்பை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மிளகாயிலேயே காரம் இருக்கும். நம்மளுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு காரம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் சாம்பார் தூள் சேர்த்துட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஸோ சூப்பரான மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.